வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பேக்கரி ஸ்டைலில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம ஈஸியாக நம்ம இந்த பாதுஷா செய்யலாம். நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியான பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பாதுஷா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அந்த இனிப்பை எடுத்து கொடுக்குறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் 100 ml போல் நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம சேர்த்த அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பெரும்பாலான ஸ்வீட் ஸ்டாலில் இந்த பாதுஷா செய்கிறதுக்கு வனஸ்பதி பயன்படுத்துவாங்க. நம்ம வீட்டில் செய்கிறனால நெய் இல்லாட்டி வெண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம சேர்த்த இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததான் இதில் 2 கப்பு போல் மைதா சேர்த்துக்கிறேன். இந்த மைதா கிட்டத்தட்ட 250 கிராம் போல் இருக்கும். இப்போ இந்த மைதா சேர்த்த பிறகு இப்போ இந்த நெய்யையும் மைதாவையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவு நம்ம கலக்கும் போதில் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நல்லா சாஃப்டாக நம்ம கலந்து விட்டுக்கணும். இப்போ இந்த மைதாவை நம்ம நல்லா கலந்தாச்சு. நம்ம சேர்த்த அந்த நெய் இந்த மைதாவில் எல்லா இடத்துலையும் கோட் ஆகுற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கணும். அடுத்து இதில் நாம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த பாதுஷாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணி தேவைப்படாது, குறைவான அளவு தான் தண்ணி தேவைப்படும். இப்போ நான் இது பிசைகிறதுக்கு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம குலோப்ஜானுக்கெலாம் மாவு பிசைவோம்ல அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசையணும். இதை நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டோன்னா பாதுஷா எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கும்போது உள்ளே கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசையணுமோ அந்த அளவுக்கு மாவை சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதே சமயம் மாவை நீங்கள் எடுத்து இது போல் விரித்து பார்க்கும் போதில் மாவு இது போல் நல்லா லேயராக உங்களுக்கு வரணும். இதுதான் மாவோட சரியான பக்குவம். இப்போ இந்த பாதுஷா மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த மாவை நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படி ஊற விட்டுலாம். இது இன்னும் ஊறி நல்லா சாஃப்ட் ஆகட்டும். இப்போ நான் ஒரு துணி போட்டு இந்த மாவை நல்லா மூடி வச்சிடுறேன். இந்த பாதுஷா மாவு நம்ம பிசைகிறதுக்கு ஆரம்பத்தில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். தண்ணி பத்தாதனால அதே 1/4 கப் மெஷர்மெண்ட்டில் பாதி அளவுக்கு நம்ம தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி தண்ணி இவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாவு ஊறிக்கிட்டு இருக்க சமயத்தில் நம்ம இதுக்கான சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சக்கரை பாகு பண்ணுறதுக்கு 1 கப் அளவு சக்கரை எடுத்துருக்கேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம் போல் இருக்கும். இது கூட ஒரு 3/4 கப்பு போல் தண்ணி சேர்த்துட்டு வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், அடுத்து கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ரோஸ் எசன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 ட்ராப் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த சுகர் சிரப்பு நம்ம லைட்டாக பிசுக்கு பதம் சொல்லுவாங்களா அந்த பதத்துக்கு காய்ச்சி எடுத்தால் போதும். சுகர் சிரப்பு ரொம்ப கெட்டியாக விட்டுட்டிங்கன்னா பாதுஷாவை சுகர் சிரப்பில் போட்டு எடுக்கும் போதில் சிரப்பு பாதுஷாக்குள்ளே இறங்காது. அதனால் லைட்டாக பிசுக்கு பதம் வந்தோன்னா நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிரப்பு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பாதுஷா மாவு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்தோம். மாவு நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. இப்போ இதை லைட்டாக மட்டும் நாம் இது போல் பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். நம்மளுக்கு எந்த சைஸுக்கு பாதுஷா தேவையோ அந்த சைஸுக்கு மாவு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சின்ன சைஸுக்கு தான் செய்ய போகிறேன். இப்போ மாவை நல்லா உருட்டிக்கலாம். மாவு உருட்டும் போதில் ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டக்கூடாது. ரொம்ப அழுத்தி உருட்டிட்டோம்னா வேகும் போதில் உள்ளெல்லாம் கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்கும். இப்போ இது போல் நல்லா உருட்டிட்டு இப்போ ஒரு விரல் வச்சு நடுவில் இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரியே மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருந்த எல்லா மாவையும் நம்ம பாதுஷாவாக ரெடி பண்ணியாச்சு. நம்ம எடுத்த 2 கப்பு மாவுக்கு எனக்கு 19 பாதுஷா கிடச்சிச்சு.
இப்போ இந்த பாதுஷாவை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாதுஷா வந்து பொரிக்கிறதுக்கு எண்ணெயோட சூடு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக தான் இந்த பாதுஷாவை வந்து நம்ம பொரிச்சு எடுக்கணும். நம்ம குலோப்ஜானுக்குலாம் வந்து பொரிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து சூடுபடுத்துவோமோ அந்தளவுக்கு சூடு இருந்தால் போதும். இப்போ இந்த பாதுஷா எல்லாத்தையும் வந்து ஒன்றா எண்ணெயில் வந்து போட்டாச்சு. பாதுஷா எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் போட்ட உடனே வந்து நீங்கள் கரண்டியை வச்சு இதை வந்து கலந்து விடக்கூடாது. பாதுஷா வெந்துச்சுன்னா அது ஒன்றுனா வந்து அழகாக வந்து மேலே எலும்பி வரும். இப்போ பாருங்கள், இது எல்லாம் வந்து மேலே எலும்பி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நாம் இது எல்லாத்தையும் வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு 2 சைடு வந்து நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாதுஷாவை பொறுத்த வரைக்கும் இது வேகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாசம் நம்மளுக்கு தேவைப்படும். அடுப்பை வந்து குறைவாக வச்சு நம்ம நிதானமாக தான் இந்த பாதுஷா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து திருப்பி போட்டுட்டு இதை வந்து 2 சைடு வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாதுஷா எல்லாமே வந்து அழகாக பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாம் ரெடியாக இருக்குது. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ பாதுஷாவை நம்ம எடுத்த உடனே வந்து அப்படியே வந்து சக்கரை பாகில் போடக்கூடாது. இதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம சக்கரை பாகில் சேர்க்கணும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த பாதுஷா எல்லாத்தையும் வந்து சக்கரை பாகில் சேர்த்துக்கலாம். சக்கரை பாகில் சேர்க்கும் போதில் பாகு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். ஆறி இருந்துச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த பாதுஷா எல்லாத்தையும் வந்து இந்த சக்கரை பாகில் சேர்த்தாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த அளவுக்கு பாகு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பாதுஷா வந்து அந்த ஜீராவெல்லாம் வந்து உள்ளே வந்து இழுத்து வைக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு வந்து பாதுஷாக்குள்ளே இந்த ஜீரா வந்து இறங்காது. இப்போ இந்த பாதுஷா எல்லாத்தையும் வந்து இந்த சக்கரை பாகில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம். இது நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சு இந்த பாதுஷா எல்லாமே 10 நிமிஷத்துக்கு இந்த சக்கரை பாகில் அழகாக ஊறிடுச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பேக்கரி ஸ்டைல் பாதுஷா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு வந்து நீங்களே வீட்டில் வந்து இது போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பழையசோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.